திருச்சிற்றம்பலம். பலமுறை முயற்சித்தும் இந்த ஜெயந்தி விழாவிலே உடல்நிலை காரணமாக கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்று விஸ்வநாத சுவாமியுடைய 113வது ஜெயந்தி விழாவில் பங்கேற்கின்ற அனைவருக்கும் குருவருள் கூடி நின்றாலும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுடைய திருவருள், இறைவன் இவ்வுயிரை படைத்து அதன் வழியாக பல நிலைகளை அமைத்து அதற்கு பின்பாக தன்னிடத்தே ஏற்கும்படியாக செய்கின்ற நிலைப்பாட்டினை நம்முடைய சாஸ்திர நூலிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் எல்லா பிறவிகளும் எல்லா உயிர்களுமே செவ்வையாக நின்று செயல்படுத்துகின்ற குருத்தன்மையை உடையதாக மாறுகிறதா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு நமக்கு பதில் இல்லை. குருவாக வருவது அதில் தெளிவாக இருந்து ஞானத்தின் தன்மையை பெற்று ஞானத்தின் வழியாக நடக்கின்றவர்கள் தான் அத்தகைய குரு நிலை நமக்கு ஏற்படுகின்றன. அப்படிப்பட்ட மாபெரும் குருவாகிய விஸ்வநாதருடைய இந்த 113வது ஜெயந்தி விழாவில் அவருடைய சீடர்கள், அன்பர்கள், அடியார்கள் அத்துணை பேரும் கூடியிருந்து வழிபாடு நடத்தி குருவினுடைய கடாட்சம், குருவினுடைய ஆசீர்வாதம் அல்லது குருவினுடைய அருள்நிலை முழுவதும் கிடைக்க வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சாமியுடைய ஆசீர்வாதம். இதை செவ்வையாக நடத்தி வருகின்ற விழா குழுவினருக்கும் அத்தகைய விழாவிலே நெறிமுறைப்படுத்தி அதன் வழியாக இந்த விழாவை முறைப்படுத்தி நடத்துகின்ற குரு ஜெகநாதன் அவர்களும் அதற்கு பின்பாக வருகின்ற ஒவ்வொரு அடியார்களும் மேலும் ஒவ்வொரு அடியார்களின் அன்பிற்கும் பாசத்திற்கு உரியதாகிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பினை வெளிப்படுத்துகின்றேன். குரு என்பவன் பிறந்தவுடனே குருவாக மாறுவதில்லை. பிறந்தவுடனேயே அவன் குருவாக மாறுவது என்பது இயல்பான ஒன்று அன்று. வளர்ப்பு, செய்முறை, நிலைத்து நிற்கின்ற அந்த ஞானம்
இவையெல்லாம் ஒன்று கூடி அந்த ஞானத்தின் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய ஒளியை கண்டுகொண்டு பின் அது கண்டுகொண்ட பின்புதான் குருவுக்கு சமமான பலனை ஏற்படுத்தும். ஆனாலும் குருவைப் போல ஆக முடியுமா என்றால் முடியாது. குருவனுடைய உபதேசத்தின் வழியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் சீடனாக இருப்பவன் திகழ்கின்றான் என்பதுதான் நமக்கு தெரிந்த ஒரு நிலையாக உள்ளது. ஒரு மணி அடிக்க வேண்டும் என்றால் அதனுடைய நாக்கு, அதை ஓசை வருவதற்கு அது நாக்கு முக்கியமாக இருக்கின்றன. இந்த நாக்கானது ஒரு முறை இருமுறை என்றிருந்தால் பரவாயில்லை, பல முறைகள் மோதி 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 தன்னை அந்த துன்பத்திற்கு ஈடுபடுத்தி பின்புதான் நமக்கு ஓசையாக தருகின்றன. அதுபோல இந்த உடல், இந்த உயிர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் தவத்தின் தன்மையினால் உயர வேண்டும். அதற்கு நல்ல குரு வேண்டும். குருவின் வழியில் நின்று நம்முடைய தவத்தை மேன்மைப்படுத்தி இதுவும் அத்தகைய உயர்வு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இது இங்கு எழுந்தருளியுள்ளது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல குருவை நாட வேண்டும். குருவுடைய உபதேசத்தை பெறுதல் வேண்டும். அப்படி பெறுகின்ற பொழுது பற்றற்ற தன்மையை இந்த ஞானிகள் பெறுவதனால் இங்கு இது என்னுடையது என்றோ இது என்னுடைய நிறைவாடு என்றோ கருதுவது இல்லாமல் சென்றுவிடும். அப்போ பற்றற்ற தன்மையினாலே நமக்கு குருவினுடைய கடாட்சம் மூலமாகவும் தவத்தின் மூலமாக பெற்று இந்த உலக இன்பங்களிலிருந்து விடுபடுகின்றவர்களாக நாம் மாறுகின்றோம். என ஒரு வினா தோன்றும். நான் இல்லறத்தில் இருக்கின்றேன், எனக்கு அந்த துறவரம் இல்லையா என்று ஒரு வினாவும் தோன்றும். இல்லறத்தில் இருந்தாலும் இந்த துறவரம் நமக்கு இயல்பாக அமையும். இது ரெண்டு வகையான உள்ளத்துறவரம், புறத்துறவரம் என்று சொல்வார்கள். காயத்துறவரம், உள்ளத்துறவரம், காயத்துறவரம் என்று சொல்வார்கள். உள்ளத்துறவரம், காயத்துறவரம் என்று சொன்னோமானால் துறவரத்தில் நிற்கும் தூய ஞானியரின் சிறப்பு துறவரத்தில் காயத்தால் ஏற்படுகின்ற துறவரம். இது மனைவி, மக்கள் முதல்வர்கள் கூடியிருப்பினும் அவர்கள் மனதில் பற்று இல்லாதவராக இருப்பார்கள்.
இல்லறத்தில் நிலவும் திருவுள ஒழுக்கத்தில் நிற்பவர்கள் மிக உயர்ந்தவர்களாகவும் சிறந்த வைராக்கியத்தை உடையவர்களாகவும் இருப்பது முக்கியம். காயத்தினால் இந்த உடம்பினால் ஏற்படக்கூடிய பற்றுக்கள் அனைத்தையுமே விட்டொழித்தவர்களாக இருப்பார்கள். இனி காயத்துறவு, உள்ளத்துறவு என்னும் இருவகை துறவும் உடைய ஞானியருக்கு உதாரணமாக தோல் உரித்த நாகத்தை சொல்வார்கள். இந்த நாகம் தோலை உரிக்கின்ற பொழுது தனது விடயத்தை கூட விஷத்தை கூட கக்கிவிடும். அதுபோல தோல் உரிப்பதைப் போல ஞானியர் தன்னுடைய காயத்தால் குடும்பத்தின் தொடர்பை விட்டிருப்பர். நாகம் தோல் உரிக்கும் போது உள்ளே இருக்கும் நஞ்சினை கக்குவதைப் போல அவர்கள் உள்ளத்திலும் பற்றுவிட்டிருப்பர். இவ்வாறு ஊமை பொருளாக இதை பொருத்தி காட்டுவது உண்டு. இனி வேலம் என்ற ஒரு என்பது விழாப்பழத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான நோய். இந்த வேலம் என்ற நோயினால் விழாப்பழமானது உள்ளிருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதி முழுவதுமே உண்ணப்பட்டு அங்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஆனால் வெளியே பார்ப்பதற்கு விழாப்பழம் போல இருக்கும். அதை உடைத்து பார்த்தோமானால் அதனுள் எந்தவித நிலையும் இல்லை என்பதை நாம் காண முடியும். ராமாயணத்தில் ஒரு நிலை சொல்வார்கள். ராவணனை அன்பு எய்தி அந்த அன்பினால் சீதனுடைய எண்ணம் எங்காவது ஒரு பக்கம் இருக்கிறதா என்று கண்டுகொள்ள முயன்றான். ஆனால் ராவணனிடத்திலே அந்த அம்பானது தைத்த பின்பு தேடி தேடி பார்த்தாலும் அந்த எண்ணம் அவனிடத்தில் இல்லை என்பதை காட்டுவதாக இருக்கிறது. இது துறவின் ஒரு நிலைப்பாடு. ஞானியர் பிராரப்த கர்மம் அடைகின்ற பொழுது அந்த ஞானியர்களிடத்திலே யான் எனது என்னும் முனைப்பு நிகழ்வது இல்லை. அவர்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் இருக்கின்றார்கள். அதனால் அவருக்கு புது வினைகளும் தோன்றுவது இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் நிலையில் ஞானியர்கள்
தன்னை மறைத்து கொண்டு இந்த உலகத்தினுடைய கோட்பாடின்படியாகவே வாழ்வதாக காட்டிக்கொள்வார்கள். அத்தகைய ஞானியரிடத்திலே கூடுகின்ற மாணாக்கர்கள் தேடி வந்து அவரை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவரை போற்றி புகழ்வது என்பது இல்லாமல் வணங்கி நிற்பது என்ற நிலையிலே அவருடைய உபதேச மொழிகளை பெற்று உய்வார்கள் என்பது நம்முடைய தெளிவு. ஏனென்றால் இந்த ஞானி பெற்ற குரு பெற்ற அந்த ஞானத்தினுடைய தன்மை தன்னோடு போகக்கூடாது என்பதற்காக அவர்கள் நல்ல சீடர்களை தன்னோடு அமைத்து கொண்டு அவர்களுக்கு உகந்ததை கற்றுக் கொடுப்பது முறை. இதில் 2 வகையாக சொல்வார்கள். ஒன்று அபக்குவர்கள், பக்குவர்கள். இந்த அபக்குவர்கள் பக்குவர்கள் என்றால் குருவினிடத்திலிருந்து பெறக்கூடிய ஞானத்தின் தன்மை முழுவதுமே பெற்று உய்யும்படியாக உலகுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் இருக்க வேண்டும் என்று கருதி கொண்டு குருவானவர் உபதேசிக்கக்கூடிய நிலைகள் உண்டு. இத்தகைய நிலையில் ஒரு உதாரணத்தை அபக்குவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கந்த புராணத்தில் வரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். அங்கே காசிப முனிவர் மாயையின் இடத்திலே உறவு கொண்டு சூரபன்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் என்ற 3 பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கின்றார். முதலில் அம்முனிவர் தன் மக்களுக்கு செய்கின்ற உபதேசம் சைவ சித்தாந்தமாக இருந்தது. முப்பொருள் உண்மையை எடுத்துச் சொல்வதாக இருந்தது. ஆனால் அப்பிள்ளைகளோ அதை ஏற்பதற்கு முனையவில்லை. பின் தர்மங்களை பற்றி சொல்வதாக இருந்தது. அத்தர்மங்களும் அவர்களுக்கு ஏற்புடையதாக மாறவில்லை. அறத்தை செய்ய வேண்டும் என்றால் உயிர் பண்பாகிய அன்பு வளரும். அவ்வன்பே பின்னால் அருளாக ஆசியுடன் கிடைக்கும். இதுவே தவத்திற்கு செல்லக்கூடிய வழியாக அமையும் என்று உபதேசம் செய்தால் அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் மாறி அவர்கள் பகைக்குரியதாகவும் சண்டைக்குரியதாகவும் மாற்றிக்கொண்டார்கள் என்பதுதான் நாம் தெரிந்த புராணம். இந்நிலையில் அபக்குவர்களுக்கு செய்கின்ற உபதேசம் மக்களை மற்ற உயிர்களை துன்பப்படுத்தும் என்பது தெளிவாகிறது. பக்குவம் என்ற நிலையிலே
திருவள்ளுவத்தூரில் பிறந்த விரி தமிழ் கூடலில் திருவாரூர் இருக்கின்ற குருவருள் பெற்றவரும் தர்மபுர வீட்டிருந்த குருஞான சம்பந்தர் அவர் தமது இளமை பருவத்திலே மதுரைக்கு வந்து தங்கியிருந்து காலத்தில் அப்படி தங்கியிருந்த காலத்தில் சொக்கநாத பெருமான் லிங்க வடிவில் எழுந்தருளிருந்த ஒரு பெட்டகத்தை பொற்றாமரை குளத்தில் இருக்கிறது என்று அறிந்து தேடிப்பெற்று அவற்றையே தன்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தமாக கொண்டு வழிபாடு செய்தவர். இதுபோல இறைவனுடைய திருவுருளாலே நமக்கு நல்ல குரு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் திருவாரூருடைய இவருடைய குருஞான சம்பந்த பெருமானிட்ட அருளாணையினால் நமக்குரிய ஞானாசிரியர் திருவாரூரில் இருப்பதை அறிந்து அவரை நாடி சென்றார். அவர் வருகை எதிர்நோக்கிய திருவாரூர் கோயில் அமர்ந்திருந்த கமலை ஞான பிரகாசரை ஞான சம்பந்தர் கண்டு அவருடைய பாதங்களை வணங்கி கமல ஞான பிரகாசர் இவரை வரவேற்று பக்குவமான நிலையில் இருப்பதனால இவரை வரவேற்று இவருக்கு தீக்கை எல்லாம் கொடுத்து தன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் நள்ளிரவு வழிபாடு முடிந்து கமலஞான பிரகாசர் தம் சீடர்களோடு தம்முடைய ஆசிரமத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது முன்னிலையிலே இருந்து விளக்கை ஏந்தி வரக்கூடிய அந்த வேலையால் உறங்கிவிட்டான். ஞானசம்பந்தர் இதை கண்டு அந்த விளக்கையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு முன்னே சென்றார்கள். வீட்டின் வாயிலை அடைந்ததும் அங்கே ஆசிரமத்தின் வாயிலை அடைந்ததும் கைவிளக்கை ஏந்தி வந்த ஞான சம்பந்தரை நன்கு கவனிக்காமல் தன்னுடைய பணியால் தான் என்று கருத்தில் கொண்டு ஞானப்பிரகாசர் நிற்க என்று சொல்லி சென்று விட்டார். சொல்லின் மகிமை எத்தகையது என்பதை நோக்குதல் வேண்டும். குருவினுடைய ஒவ்வொரு சொல்லும் அது கட்டளையாக இருந்தாலும் சரி, தெளிவாக இருந்தாலும் சரி, அது ஞானத்தை உண்டாக்கக்கூடிய சொல். அத்தகைய சொல்லினாலே அவர் ஞானப்பிரகாசர் ஞானசம்பந்தர் என்ன செய்கின்றார் என்றால், அதுவே உபதேச மொழியாக ஏற்றுக்கொண்டு
உலகில் இருக்கும்போதே திருவருளில் ஆழ்ந்தி இறைவனுடைய திருவருளை பெற்று ஞானத்தை பெறுகின்றார்கள். பெருநிலையை கூட்டுவிக்கிறது. தம் ஆசிரியர் பணித்தபடியே கைவிளக்கை பிடித்தவாறு விடியும் வரை சிவஞான உபதேசம் நிலையிலே நின்றார். அன்று ஒரு மழை, பெருமழை பெய்கிறது. திருவாரூர் ஒரு துளி மழையும் அவர் மேல் படவில்லை. இது பக்குவமான நிலையில் இருக்கக்கூடிய மாணாக்கன் அந்த உபதேச மொழியினாலேயே ஞானத்தை பெறுகின்றான் என்பதை தெரிகிறது. நல்ல பசுவானது பெரிய தடாகத்திலேயோ பல இடத்திலேயோ நீர் பருகினால் அந்த நீர் பாலாக மாறி பலருக்கும் பயன்படுகிறது. ஆனால் இது பக்குவ நிலையை கொண்ட ஆன்மாக்களுக்கு பொருந்துவதாக இருக்கின்றன. அத்தகைய நிலை இல்லாது ஒரு நாகமானது அந்த பக்குவ நிலையில் அதே தடாக நீர் இருந்தினால் அது விஷமாக கருதப்படுகின்றன. இத்தகைய நிலையை ஆசிரியர்களால் ஏற்படக்கூடிய ஸ்ரத்தை அல்லது வைராக்கியம் என்ற நிலையிலே கொண்டு இது போன்ற வழிபாடுகள் மிக அற்புதமாக செய்து இறைவனுடைய திருவுருளை, குருவருடைய திருவுருளை பெறுகின்றது என்று சொன்னால் அது பெரும் பேராகத்தான் இருக்க வேண்டும். நாராயணமிடையே ஆசிரியர் நாராயணப்பட்டதிரியும் ஒரு கிருஷ்ண பக்தராக இருந்தவர். ஒரு முறை தனது குருவின் அந்திம காலத்தில் அவரை காண சென்ற பட்டது அந்த குரு இறைவனை அவரது காதில் ஸ்ரீ ராமநாமாவை சொல்ல வேண்டும் என்று வேண்டி ஸ்லோகத்தை சொல்லும்போது கடைசி வார்த்தையை சொல்ல முடியாமல் போகிறது. அதாவது தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுள் இருக்கக்கூடிய அந்த உயிர்நிலைகள் அனைத்தும் ஒடுங்குகின்ற காலத்திலும் கூட அவர்கள் திருவருளையே நினைத்து கொண்டிருப்பார்கள். திருவருளையே தன்னுடைய உடம்பு முழுவதும் பரவச் செய்வார்கள். அவர்கள் நாமத்தையே சொல்லிக்கொண்டிருப்பார்கள். அத்தகைய நிலையில்தான் இவர் அந்த நாமத்தை சொல்ல முடியாமல் போக சிசிலியரான பட்டாதிரி அவர்கள் அந்த திருநாமம் அந்த ஸ்லோகம் முழுவதுமே அவருடைய செவியில் உரைத்ததாக சொல்கிறது.
இதுபோல குருவுக்கு சேவை செய்தும் குருவினிடத்திலே அன்பும் அவரிடத்திலே ஏற்படுகின்ற ஒரு வைராக்கியமும் நல்ல சீடனாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. அத்தகைய பெரும் விழாவை இன்று சீடர்களாகவும் குருவினுடைய உண்மையான ஞானிகளாகவும் வழிபாடு செய்கின்ற அத்தனை பேருக்கும் நான் வணங்குகின்ற ஞானாம்பிகை உடனவர ஞானமூர்த்தியின் திருவுருள் கூடி நிற்க வேண்டும் என்பதோடு அனைவருக்கும் சாமியுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக கிடைக்க வேண்டும். எல்லா வளங்களும் இந்த பூஜையினாலே அத்தலத்தினுடைய வளங்கள் எல்லாம் பெருகுதல் வேண்டும். மழை பெய்தல் வேண்டும். மழையினால் பயிர்கள் விளைய வேண்டும். இப்பயிர்களின் வழியாக உலகம் முழுவதும் பசியாற்ற வேண்டும் என்ற நிலையை குரு பெருமானிடத்திலும் எம்பெருமானிடத்திலும் வேண்டி நிறைவு செய்து கொள்கின்றோம்.